இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு வெளிச்சம்? ஆம், நீதிமானுக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆம், ஏசாயா 3:10 சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் வெளிச்சம். ஆம், மனிதன் பாவத்தின் இருளிலே சிக்கி வெளிச்சத்துக்குள் வராதபடி தவிக்கிறான். வியாதியின் இருளிலே சிக்கி வெளிவராதபடி தவிக்கிறான். ஆம், வாழ்க்கையிலே மனிதர்களால், ஆம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்து இருளிலே சிக்கி தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர். ஆம், கர்த்தர் தம்முடையவர்களை வெளிச்சத்திற்கு அழைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆம், ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. நம்முடைய வெளிச்சம் கர்த்தர் ஒருவருமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. ஆம், அந்த ஒளியின் இடத்திற்கு வாருங்கள். அந்த ஒளியின் இடத்திற்கு வந்து இருளில் இருந்து நாம் வெளிவருவோம். அநேக இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, அநேக கண்ணீர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல், யார் மேல்? கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இயேசுவோடு நடக்கிறவர்கள், இயேசுவோடு வாழ்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் காணப்படுவார்கள். அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன், அவர்களுடைய லட்சைக்கு பதிலாக தங்களுடைய பாகத்திலே பட்ட வெட்கங்களுக்கும் கண்ணீருக்கும் ஈடான சந்தோஷம், மகிழ்ச்சி பிறப்பிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் இருள் மறைந்து விடும். நீ எதை நம்பி இருக்கிறாய்? உலகத்தையா? உலக மனிதர்களையா? அநேக இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே சிக்கி வெளிவருவதற்கு வழி தெரியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறாயா? இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் உனக்கு வெளிச்சத்தை அருளி செய்வேன், உன் இருள் வெளிச்சமாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நீதிமான்களின் சங்கீதம் 118:15 சொல்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் மனமுடைந்து நொறுங்கி போயிருக்கிறீர்களா? இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்.
பயப்படாதே. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் உங்களை கைவிடுவாரோ? உங்களை கைவிடுவாரோ? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115, 12, 13 சொன்னது போல் உங்கள் இருள் அகன்று உங்களுக்குள்ளே வெளிச்சம். யாருக்குள்ளே? நீதிமானாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை, கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் இருள்கள் மறைவதாக, உம்முடைய வெளிச்சம் எங்களில் உதிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.